நம்ம ஹீரோயினியா தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுமே இதை எப்படியாவது விக்ரமுக்கு தகவலா சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன ஒண்ணு, விக்ரமோட போனை அவங்களால ரீச் பண்ண முடியல. விக்ரமுடைய போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயினியா சங்கடப்படவும் ஆரம்பிச்சாங்க. விக்ரமுக்கு ரீச் ஆகலாம் என்னங்க, சுபாஷுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட போனை கொடுக்க சொன்னா விக்ரம் பேச போறாரு. எல்லா விஷயத்திலயும் புத்திசாலித்தனமா யோசிக்கிறேனியா, இதுலயும் இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விஷவள்ளி ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டம் இருக்கே, அது எல்லை இல்லாம போக ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா விஷவள்ளி. ஆனா இப்ப அவ யோசிக்கிறதும் அவ பண்றதும் வில்லி மாயா என்ன பண்ணுவாளோ அந்த லெவலுக்கு இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் மாயா கொடுக்கற தைரியமா இல்ல அவளுக்காகவே அந்த தைரியம் வந்துருச்சா அப்படின்றது இன்னும் புரியல. பணத்தை கொடுத்து ஆளை செட் பண்ற அளவுக்கு போக ஆரம்பிச்சுட்டா. கடை வைக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு அண்ணன் கிட்ட கேட்டுதான் வீட்டுல பிரச்சனையே தொடங்குச்சு. ஆனா இப்போ 25,000 ரூபாய் பணத்தை எடுத்து ஜோஷியருக்கு கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துருக்கா விஷவள்ளி. ஏன் அந்த பணத்தை வச்சு கடையை திறந்திருக்கலாமே. சரி, அந்த பணத்தை மாயா தான் கொடுத்திருக்கானா, மாயாடம் தான் பணத்தை வாங்கி கடையை தொடங்கி இருக்கலாமே. பொறுப்புறதுக்கான வழி இவ்வளவு இருக்கும்போது நாசமா போறதுக்கான வழியை ஏன் அந்த ஜென்மம் தேடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே மாங்காய் பச்சடியில தேவையான அளவுக்கு மருந்தை ஊத்தி அதை யாழினிய சாப்பிட வைக்க முயற்சி பண்ணா. அவ செஞ்சது மண்ணுக்கே போயிருச்சு. நாம நேரடியா செஞ்சாதான் மண்ணுக்கு போகுது. எப்படியாவது அண்ணி செய்யறதுல இந்த மருந்தை கலந்துடணும் அப்படின்னு திறனம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு யாழினி பாயாசம் வேணும் அத்தனை ஆசையா கேட்கவும் மருமகளுக்காக பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த விஷப்பாம்பு சிவம் கௌரி 1 தரம் 2 தரம் 3 தரம்னு ரோட்ல நின்று ஏலம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சேன்னு அந்த ஆள் கூப்பிட்டதுக்காக பார்க்க போயிருந்தாங்க. அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனவ கௌரி அம்மா தயார் பண்ணி வச்சிருந்த பாயாசத்துல ஏற்கனவே பயன்படுத்தின மருந்துல பாதி இருந்துச்சு. அந்த மருந்தை கலந்துட்டு சத்தம் போட வந்து வெளியே உட்காந்துட்டா. கௌரி அம்மா மறுபடியும் கிச்சன் வந்தாங்க. ரெடி பண்ண பாயாசத்தை ஒரு டம்ளர்ல ஊத்தி ஒரு ஸ்பூனையும் போட்டு அதை கொண்டு வந்து யாழினி கிட்ட கொடுத்தாங்க. அவங்களும் அதை சாப்பிடறதுக்காக ஸ்பூன்ல எடுத்தாங்க. யாழினி அந்த பாயாசத்தை சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க அந்த பாயாசத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தோட விளைவால அந்த பாயாசத்தை கீழே வச்சிருப்பாங்க. அப்புறம் அதை பத்தி மறந்தும் போயிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாயாசத்தை குடிக்கும் போது ஒண்ணு, நம்ம ஹீரோயின் இனியா அவசரமா இந்த நல்ல விஷயத்த சொல்றதுக்காக வீட்டுக்கு ஓடோடி வந்திருக்கலாம். வந்ததும் யாழினிய கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷத்துல குதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கலாம். என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த சொன்னாங்கன்னா பாயாசத்தை நிச்சயம் யாழினி மறந்தே போவாங்க. அந்த பாயாசத்தை மத்தவங்க சாப்பிட்டா என்ன ஆகுன்றது தெரியல. ஆனா யாழினி மட்டும் சாப்பிடவே கூடாது. விஷவள்ளிக்கு இந்த முறையும் தான் போட்ட திட்டம் பலிக்கலையே அப்படின்னு வைத்தறிச்சல் தான் உருவாகணும். ஏற்கனவே யாழினி கர்ப்பமா இருக்கான்னு பார்த்தா இப்ப இந்த நீ அவன் கர்ப்பம் ஆயிட்டாளா, இவளுக்கு சேர்த்து ஒரு மருந்தை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு யோசிப்பா. ஆனா யாழினி கிட்ட வாலாட்டுற மாதிரி இனியா கிட்ட வாலாட்டினோம்னா அவ ஒட்ட நறுக்கி விட்டுருவான்னு நல்லாவே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போடாம இருந்துப்போம். சரியான இன்னொரு தருணம் வரும், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு காத்திருக்கவும் ஆரம்பிப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.